One-step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. அந்த விவாதத்தில் எனக்கு விருப்பம் இல்லை. இப்போ நான் ட்வீட் பண்ணுவேன், அந்த ட்வீட் பயங்கர விவாத பொருளாக மாறும். விவாத பொருளாக மாறிடுச்சே, நாளைக்கு ஒன்று பண்ணுவோம் எனக்கு கிடையாது. என் விவாதம் தேவைக்கு நியாயத்திற்கு இருக்குமே தவிர நான் சும்மாவா என் பேர் வாங்கலாங்கிற விவாதம் எனக்கு தேவையில்லை. கேட்க வேண்டியது இருக்குது இல்லை, அதை கேட்டு தான் ஆகணும். அது எப்படி கேட்கணும்னா நாக்க புடிங்கிற மாதிரி கேட்கணும். நான் என்ன கேட்குறேன், ஒருத்தர் சினிமா பல ஆயிரம் கோடி பணத்தை போட்டு பண்ண எவனாவது இந்த திரைப்படத்தை மக்களுக்கு கொடுத்து மக்களை டார்ச்சர் பண்ணி இந்த படம் அட்டர் ஃப்ளாப் அப்படி அவன படம் எடுப்பான் வாய்ப்பே கிடையாது. அவன் தன்னுடைய அதிகபட்ச ஆசையை அதிகபட்ச கற்பனையை திரைப்படம் எடுத்தான். சம்டைம்ஸ் ஸ்க்ரீனில் தவறாயிடும். யாராலும் ஏவிஎம் செட்டியார் சொன்ன மாதிரி இந்த படம் ஓடுன்னு சொல்ல தெரிஞ்ச ஒருத்தன் என் வேலைக்கு வா, மாசம் மாசம் 1 கோடி ரூபா சம்பளம் தரேன். ஸோ அது சினிமாவில் பண்ண முடியாது. சிவா டேய் அப்படின்னு சூர்யா அவனுக்கு அந்த ரைட்ஸை யாரு கொடுத்து நான் அவன் வீட்டு வாசலுக்கு போறேன், அவனை வெளியே கூப்பிட்டு டேய் அப்படின்னு சொல்லி அவன் பொண்டாட்டி பிள்ளைல நான் திட்டிடலாமா? காலையில இட்லி அவனை கேட்டா சாப்பிட்ற, இல்ல ஒருத்திக்கு தாலி கட்ட போற, அண்ணே ஒரு நிமிஷம் பாருங்க இந்த பொண்ணு நல்லா இருக்கு, அவனை கேட்டா தாலி கட்டு. உன் வாழ்க்கையை நீ வாழற, உன் படத்தை நீ பாருண்டா, அவன் ஏன்டா சொல்லணும்? தியேட்டருக்கு போங்க, கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் வெளியே வருவான். 300 பேர்கிட்டையும் பதிவு பண்ணுங்க. 300 பேர்ட்ட பதிவு பண்ணா 300 கருத்துக்கள் வரும். 300 பேர் படம் பார்க்கறவனுக்கே 300 கருத்துனா உனக்கு மட்டும் எப்படி ஒத்த கருத்து? இல்ல உன் கருத்து எப்படி 300 பேருக்கு போய் ஒற்றுமையா இருக்கும்? உன் கருத்து எனக்கு எதுக்கு முதல்ல? ஸோ ரசிகர்களுக்கு தான் கடைசியா வர வேண்டிய நல்ல விஷயங்கள் வராம போய் கடைசியா உனக்கு என்ன வருது? டப்பா உப்மா வருது, அதுவும் தெலுங்கு கன்னடத்துல இருந்தெல்லாம் வருது. டப்பா உப்மால அவுத்து போட்டு அந்த டான்ஸ் ஆடுறாங்க. நீங்களும் தியேட்டர்ல போய் நீங்க சினிமாவை கொண்டாடுங்கள் வேணான்னு சொல்ல, ஆனா இதுதான் நல்ல சினிமான்னு உங்களை திசை திருப்புகிறார்கள்ங்கிறேன் நான். இது ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்றது, நீங்க ஒரு தடவை வடபழனி வாங்க சார், ஒரு டீகல்ல சினிமா பேசுனீங்கன்னா ஒரு கசங்கின சட்டை போட்டு ஒரு ஒல்லி உருவத்துல சார் என்ற ஒரு கதை இருக்கு கேட்குறீங்களான்னு சொல்றவன் லட்சக்கணக்கான பேர் சுத்திட்டு இருக்கான். அவன் தான் சார் சினிமா. டெய்லி போடுறான் 20 கோடி சம்பாரிச்சிச்சு, 30 கோடி சம்பாரிச்சிச்சு. இன்னைக்கு நேற்று பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசரு படம் ஃபிளாப்பு, நான் 240 கோடிக்கு எடுத்தேன், 60 கோடி தான் எனக்கு ரிட்டர்ன் வந்துச்சு, பண்ண பப்ளிசிட்டிலாம் பொய்ன்னு நேற்று ஒரு ப்ரொடியூசர் பேசியிருக்காரு. இந்த மாதிரி எதையாவது ஒரு பொய் சொல்றதுக்கு தான் சினிமா பயன்படுதே தவிர நல்ல கருத்துக்களை கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்குலாம் இப்போ சினிமா பயன்படாது. ஒரு 5 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை உட்கார வச்சு என்ன நடக்குதுன்னு கேளுங்க, புட்டு வைப்பாங்க. சார் டிஸ்ட்ரிபியூட்டர் அவன் குடும்பம் நடத்துறாங்க சார், தியேட்டருக்காரன் குடும்பம் நடத்துறாங்க சார், டிக்கெட் நடத்துறவங்க குடும்பம் நடத்துறாங்க சார், படம் எடுக்கிறவங்க சார், எல்லாருக்கும் ஃபேமிலி இருக்கு சார். இப்போ கங்குவா, விடுதலை 2, அங்கே சூர்யா சார் இருக்காரு, இங்கே விஜய் சேதுபதி இருக்காரு. 2 பேருமே பெரிய ஜென்ரேஷன் கேப்ல நடிகரானவங்க. ஏஜ் சொல்லல, கால மாற்றத்தில் ரொம்ப முன்னாடியே சூர்யா ரொம்ப சின்ன வயசுல வந்தார், இவர் ரிலேட்டாக வரார் ஹீரோவா. அப்போ நீங்கள் ரொம்ப நாளாக இண்டஸ்ட்ரியில் இருக்கிறீங்க, சூர்யா அவர்களை முன்னாடியே பார்க்குறீங்க, அவரோட முதல் படத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். நேரடி பழக்கம் இருக்கும், எல்லாமே தாண்டி ஒரு கங்குவா மாதிரியான ஒரு படத்தில் இருக்கல, அந்த படத்தோட வெற்றி தோல்வி விமர்சனம் எல்லாம் தூக்கி ஒரு பக்கம் வைப்போம். அந்த கதாபாத்திரத்திற்கு ஒரு நடிகன் மெனக்கட்டுறது எல்லாம் ஒன்று இருக்குல்ல, அதை பார்க்கும் பொழுது என்ன தோணும்? அந்த இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கும் உங்களுக்குள்ள அந்த ஷூட்டிங் ஸ்பாட்? இது ரொம்ப முக்கியமானது. கங்குவாங்கிற படம் நான் ஆக்சுவலாக கங்குவா விடுதலை 2 ரிலீஸ்க்கு அப்புறம் நான் கொடுக்குற முதல் இன்டர்வியூ. பொதுவாக அது 2ம் வரும்போது கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான இன்டர்வியூஸ் என்கிட்ட கேட்டாங்க. எனக்கு இன்டர்வியூஸ் பண்ண விருப்பம் இல்லை. நான் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து கிட்டத்தட்ட 2-3 மாதங்கள் கழித்து நான் ஏன் இன்டர்வியூ பண்ணுறேன்னா, அன்னைக்கு நான் சொன்ன விவாதம், அன்னைக்கு நான் எதாவது பேசினா விவாதம். கரெக்ட். அந்த விவாதத்தில் எனக்கு விருப்பம் இல்லை. இப்போ நான் ட்வீட் பண்ணுவேன், அந்த ட்வீட் பயங்கர விவாத பொருளாக மாறும். விவாத பொருளாக மாறிடுச்சே, நாளைக்கு ஒன்று பண்ணுவோம் எனக்கு கிடையாது. என் விவாதம் தேவைக்கு நியாயத்திற்கு இருக்குமே தவிர நான் சும்மாவா என் பேர் வாங்கலாங்கிற விவாதம் எனக்கு தேவையில்லை. எனக்கு அது அவசியமும் இல்லை. நானே எல்லாரும் மாதிரி ஒரு மனுஷன் தானே. இப்போ நான் இப்போ போயிட்டே இருக்கும்போது ஒரு நல்ல சூடாக வடை சுட்டா நான் வாட்டுக்கு ரோட்டில் இருந்து சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன். அவ்வளவுதான். எல்லா விவாதத்துக்குள்ள நம்ம கலந்துக்கணும் அவசியம் இது ஒண்ணுமே இல்லை. அது இப்போ ஆனால் கேட்க வேண்டியது இருக்குது இல்லை, அதை கேட்டு தான் ஆகணும். அது எப்படி கேட்கணும்னா நாக்க புடிங்கிற மாதிரி கேட்கணும். இதுதான் இன்னைக்கு தேவை. இது என்னமோ தெரியல, இதுதான் இப்படிதான் நமக்கு நம்ம தலைவர்கள் அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, அப்பா அம்மா உட்பட அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ தான் நான் கங்குவா விமர்சனம் பேசினப்போ போனேன். ஒரு இன்டர்வியூவில் எடுத்து என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் அவனை அசிங்கமாக திட்டிட்டு தான் நான் இன்டர்வியூஸை ஸ்டாப் பண்ணேன். நான் என்ன கேட்குறேன், ஒருத்தன் சினிமா எடுக்கிறான், பல ஆயிரம் கோடி பணத்தை போட்டு பணம் எடுக்கிறான். எவனாவது இந்த திரைப்படத்தை மக்களுக்கு கொடுத்து மக்களை டார்ச்சர் பண்ணி இந்த படம் அட்டர் ஃப்ளாப் அப்படி அவனை படம் எடுப்பான் வாய்ப்பே கிடையாது. அவன் தன்னுடைய அதிகபட்ச ஆசையை அதிகபட்ச கற்பனையை திரைப்படம் எடுக்கிறான். சம்டைம்ஸ் ஸ்க்ரீனில் தவறாயிடும். யாராலும் ஏவிஎம் செட்டியார் சொன்ன மாதிரி இந்த படம் ஓடுன்னு சொல்ல தெரிஞ்ச ஒருத்தன் என்ற வேலைக்கு வா, மாதம் மாதம் 1 கோடி ரூபா சம்பளம் தரேன்னாரு.
ஸோ அது சினிமாவில் பண்ண முடியாது. கரெக்ட். ஸோ இதுதான் லாஜிக். ஒருத்தன் வரான் வந்து ஏய் சிவா டேய் அப்படின்னு, ஏய் சூர்யா, அவனுக்கு அந்த ரைட்ஸை யார் கொடுத்து? நான் அவன் வீட்டு வாசலுக்கு போகிறேன், அவனை வெளியே கூப்பிட்டு டேய் அப்படின்னு சொல்லி அவன் பொண்டாட்டி பிள்ளைல நான் திட்டிடலாமா? எனக்கு அந்த ரைட்ஸை இப்போ நீ இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போகலாம்ல சார், என் வீட்டு வாசலில் நின்று என் பொண்டாட்டி பிள்ளையை திட்டான். இப்போ நான் ஸ்டேஷன் போனான்ல கரெக்ட் சார், இவன் தியேட்டர் வாசலில் நின்று சிவாவையும் சூர்யாவையும் திட்டான். ஐ ஹாவ் த ரைட்ஸ். இதான் நான் பேசினேன். அத்தோட தான் அவன் ஸ்டாப் ஆனான். அத்தோட நிறுத்துச்சு. அவனும் பேசுறதில்ல, அவனை சுற்றி இருக்க எல்லாருமே நிறுத்திட்டானுங்க, கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டானுங்க. அப்புறம் விமர்சனத்துக்கு நான் ஒன்று சொன்னேன். டேய் காலையில் இட்லி அவனை கேட்டா சாப்பிட்ற, இல்லை ஒருத்திக்கு தாலி கட்ட போற, அண்ணே ஒரு நிமிஷம் வந்து பாருங்கண்ணே இந்த பொண்ணு நல்லா இருக்கு, அவனை கேட்டா தாலி கட்டு. உன் வாழ்க்கையை நீ வாழற, உன் படத்தை நீ பாருண்டா, அவன் ஏன்டா சொல்லணும்? அதுக்கப்புறம் தான் அதுவும் நின்றுச்சு, இப்போ குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே கோவப்பட்டாங்க, ப்ரொடியூசர் கவுன்சில் கோவப்பட்டாங்க, அவங்க மேலே கேஸ் போடுவேன்னு மிரட்டினாங்க. இப்போ எல்லாமே கொஞ்சம் செட்டில் ஆயிருக்கு, நிறுத்தப்படலை பட் செட்டில் ஆயிருக்கு. திரும்ப அவனுக்கு கிளம்புனானுங்கன்னா நம்ம கிளம்ப வேண்டி வரும். ஸோ இதுதான் வந்து சினிமாவுடைய நிலை. அப்படியே உள்டாவாக அங்கே போனோம்னா கொடைக்கானல் குளிரில் 3:30 மணிக்கு எழும்புகிறோம், 3:30 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறோம், 5 விரைச்சி போயிடும் உடம்பு, 5க்கு மேக்கப் ஆரம்பிக்கிறோம், 6:30க்கு ஒரு க்ளவுடு ஃபுல் வெள்ளையாக இருக்கும், அதுக்குள்ளே நடிக்கிறோம். என்னவா நடிக்கிறோம்? வெட்டுடம்புல நடிக்கிறோம். ஒரு ஷாட் ஓகேன்னொன்னே சிவா சார் உட்பட எல்லாரும் அந்த பெட்ஷீட் 3 பெட்ஷீட் ஒன்றா இருக்கும் வந்து போத்துவாங்க, எங்களை போத்தி மூடிடுவாங்க அப்படி. ஸோ இவ்வளோ சிரமப்பட்டு தானே நடித்தோம். ஸோ நீங்கள் படம் பார்ப்பவர்கள் அது சினிமான்னு வந்து நீங்கள் காசு கொடுத்து பார்க்குறீங்க, உங்களுக்கான விரக்தி இருக்குது, அதுக்கு நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், இல்லைன்னு சொல்லலை. அதை ரொம்ப போட்டு இது பண்ணி அது பெரிய கடின உழைப்பு. நான் வந்து சூர்யா சாரை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். நான் அவ்வளோ பெரிய கடின உழைப்பு. சிவா சாரை பார்த்து எனக்கு நான் சிவா சார் மேலே அந்த 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 உடல் கொஞ்சம் பருமன், ஆனால் அவர் ஸ்பீடுக்கு என்னால் நடக்க முடியல, அவர் வேகம் எனக்கு இல்லை. அவர் அவ்வளோ பெரிய வேகமான ஒரு இயக்குனர், அருமையான கேமராமேன் வெற்றி சார், மிலன் சார் அவர் இன்னைக்கு இல்லை. எல்லாம் என்ன உழைப்பு. நான் ரொம்ப நம்பினேன். ஆக்சுவலாக ரொம்ப அப்செட் ஆச்சு எனக்கு. ஆனால் பயங்கரமாக நம்பினேன் அந்த திரைப்படத்தை. அதில் இருக்கக்கூடிய குறை சொல்பவர்கள், திரைக்கதை, இதெல்லாம் வந்து மக்கள் வந்து பார்க்க மாட்டாங்க சார். நீங்கள் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் கங்குவாவை 1 நாளோ 2 நாளோ 3 நாளோ 5 நாளோ 10 நாளோ தொடர்ந்து பார்த்துருப்பாங்க. அது அவர்களுக்குள்ள விவாதம் நடந்திருக்கும். ஆனால் இங்கே இடையில இருக்கக்கூடிய இந்த சினிமாவை கெடுக்கக்கூடிய சினிமா நல்லா இருக்கா நல்லா இல்லையா, நான் என்ன கேட்குறேன், ஒரு சினிமா நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறது அது அவன் பிரச்சனை. இப்போ நான் இருக்கேன் சார், நீங்கள் இருக்கீங்க, 2 பேருக்குமே நான் 2-3 கேள்வி கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லு. ரஜினி சார், கமல் சார், விஜய் சார், அஜித் சார், இந்த 4 பேர்ல உங்களுக்கு யாரை பிடிக்கும்? கமல் சார். கமல் சார். நீங்க எப்படி ரஜினி சார் படத்தை விமர்சனம் பண்ணுவீங்க? என்ன ஆங்கிள் பண்ணுவேன்னு கேக்குறீங்க? போச்சே, நீங்க அங்கேயே முடிஞ்சு போச்சு. எனக்கு இது பிடிக்கும் என்றால் இது 3 எனக்கு விகல்பம் உண்டு. அதான் மனித மனம். அப்படிதான் மனித மனம். இங்க கிட்டத்தட்ட 25-30-40 பேர் டிவில இதுல யூடியூப்ல விமர்சனம் பண்றாங்களே, அதுல ஒருத்தன் ரஜினி ஃபேனா இருப்பான், ஒருத்தன் கமல் ஃபேனா இருப்பான், ஒருத்தன் விஜய் ஃபேனா இருப்பான். எல்லாருக்கும் தனித்தனி ரொம்ப எக்ஸெப்ஷனல் தான். அதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு ஒரு ரசிகனாவே பார்த்து எல்லா திரைப்படங்களுக்கும் சார் நீங்க தியேட்டருக்கு போங்க, கிட்டத்தட்ட 300 பேர் வெளியே வருவான். 300 பேர்கிட்டையும் பதிவு பண்ணுங்க சார். 300 பேர்ட்ட பதிவு பண்ணா 300 கருத்துக்கள் வரும். 300 பேர் படம் பார்க்கறவனுக்கே 300 கருத்துனா உனக்கு மட்டும் எப்படி ஒத்த கருத்து? இல்ல உன் கருத்து எப்படி 300 பேருக்கு போய் ஒற்றுமையா இருக்கும்? உன் கருத்து எனக்கு எதுக்கு முதல்ல? இல்ல இப்போ ரிவ்யூவர்ஸை நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. இப்போ நம்ம ரிவ்யூ பண்ணுவோம், எல்லாருமே ரிவ்யூ பண்ணுவாங்க. அப்போ ஆடியன்ஸ் தான் இதுல ஒரு புரிதல் வேணும் இல்லையா? இப்போ நீங்க ரிவ்யூ பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. என்னோட கருத்தை நான் சொல்றேன், நீங்க உங்களோட கருத்தை சொல்றீங்க, அது மாதிரி தான் இல்லையா? அதை பொது வெளியில பதிவு பண்றோம், அது பிளாட்ஃபார்ம் ஒன்று வந்துருச்சு, அதனால நடக்குது. இப்போ ஆடியன்ஸ் தான் அதை புரிஞ்சுக்க வேண்டிய தன்மையில் இப்போ ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க நான் நம்புறேன். ஓகே ஓகே சார், அந்த பர்டிகுலர் கங்குவாவுக்கு கொடுத்த ஒரு பெரிய வீரியமான அழுத்தம், நானும் தனஞ்சயன் பண்றோரோ ப்ரொடியூசர் கவுன்சிலோ நிறைய நடிகர்கள் அதுக்கப்புறம் கிளம்புனாங்க, எல்லாரும் கொடுத்த அழுத்தத்தின் பேரில் இன்று விமர்சனம் என்பது தன்மையா இருக்கு சார். நான் என்ன கேட்குறேன், எனக்கு வந்து உங்களை பிடிக்கலன்னு உங்களை நானே முடிச்சிடுறது. ஏன்னா ஐ ஹாவ் த ரைட்ஸ். நீங்க சொன்ன மாதிரி விமர்சனத்தை தடுக்க முடியாது. அப்ப அந்த விமர்சனத்தை நியாயம் இல்லைன்னா எவனுடைய வாழ்க்கையோ அழிக்கப்படுகிறது. அந்த மாதிரி இப்ப விமர்சகர்கள்ட்ட நியாயமில்லாத விமர்சகர்களை பத்தி சொல்றேன். அவன் என்ன பண்ணிடுறான், அப்படி ஒரு விமர்சனத்தை பண்ணி ஒரு திரைப்படத்தை முடிக்கும் பொழுது அதுக்கு கிட்டத்தட்ட 300-400 கோடி ரூபாய் இழப்பு அவங்களுக்கு வருது. அதனால அடுத்தடுத்து வரக்கூடிய நல்ல திரைப்படங்கள் வராம போயிருது. இதை போன்ற முயற்சிகள் இயக்குநர்களிடம் தடுக்கப்படுது. ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய ஆபத்து இல்லையா? இந்த ஆபத்துக்கு யார் காரணமா இருக்காங்க? ஸோ இப்போ ரசிகர்களுக்கு தான் கடைசியா வர வேண்டிய நல்ல விஷயங்கள் வராம போய் கடைசியா உனக்கு என்ன வருது,
டப்பா உப்மா வருது, அதுவும் தெலுங்கு கன்னடத்துல இருந்தெல்லாம் வருது. டப்பா உப்மால அவுத்து போட்டு அந்த டான்ஸ் ஆடுறாங்க. நீங்களும் தியேட்டர்ல போய் நீங்க சினிமாவை கொண்டாடுங்கள், வேணான்னு சொல்ல. ஆனா இதுதான் நல்ல சினிமான்னு உங்களை திசை திருப்புகிறார்கள்ங்கிறேன் நான். கரெக்ட் கரெக்ட். அதாவது ஒண்ணுமே இல்லாத விஷயம் மேனிபுலேட் பண்றாங்க. நான் சொல்றேன் இல்லையா, நீங்க வந்து வத்தல்ல போய் அழகா சின்ன சின்ன மீன்களை பிடித்து சாப்பிட்டுட்டு இருந்தீங்க. அவன் இதுல போட்ல போய் மொத்த மீனையும் அள்ளி கொண்டாந்து நீ தின்னுதான் ஆகணுங்கிறான். அதாவது முன்னாடி எல்லாம் உன் பாக்கெட்டில் இருந்து நீ காசை கொடுத்து டிக்கெட் எடுத்த. இப்பெல்லாம் உன் பாக்கெட்ல இருந்து காசு அவனே எடுத்துக்கிறான். ஓகே ஓகே. டிக்கெட் அவனே அனுப்பிச்சு விட்டுறான். நீ படம் பார்க்கணுங்கிற கம்பல்சனை கிரியேட் பண்றான். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு சார். இப்போ நீங்க கிட்டத்தட்ட 12 மாதங்களுக்கு கிட்டத்தட்ட 12 பெரிய திரைப்படங்கள், அந்த பெரிய 12 திரைப்படம் நீங்க எழுங்க லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அத்தி பூத்த மாதிரி ஒரு 4 சின்ன படம் ஓடி இருக்கும். அதுவுமே அந்த 4 சின்ன படம் ஓடுறதுக்கும் ஒரு அரசியல் இருக்கும். சும்மாலாம் ஓடி இருக்காது. அந்த 4 திரைப்படத்துக்கும் ஓடுறதுக்கான ஒரு காரணியா யாரோ ஒருத்தன் பின்னாடி இருந்திருப்பான். அந்த இது வந்து இந்த 12 திரைப்படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே கம்பெனியால தான் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கும். இல்லைன்னா அதிகபட்சம் 2 கம்பெனியால ரிலீஸ் பண்ணுறோம். எழுதுங்க, இப்போ உட்காந்து எழுதுனீங்கன்னா எந்த கம்பெனி. இப்போ இவர்களுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு வருடம் 364 நாள். மற்றவனுக்கெல்லாம் 8.5 கோடி பேர், கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் சினிமாவில் இருக்கான். இயக்குனராக மட்டுமே கிட்டத்தட்ட 10-15,000 பேர் 20,000 பேர் இருக்கான். யூனியனில் மட்டுமே 15,000 பேர் இருக்கான். ஒட்டுமொத்த சினிமாவை எல்லா யூனியனையும் சேர்த்துனா அதில் ஒரு 10-12 லட்சம் பேர் இருக்கான். 2 பேரா நிர்வாகம் பண்ணுவீங்க சினிமாவை, 2 பேரா ஆளுவீங்க சினிமாவை, நீங்கள் தான் எல்லா தேட்டரும் ரிலீஸ் பண்ணுவீங்க, நீங்கள் தான் எல்லாம் பண்ணுவீங்கிற ஒரு கால சூழ்நிலையை ஏற்படுத்துவீங்க. ஆந்திராவில் அப்படி இருக்கா? கர்நாடகாவில் அப்படி இருக்கா? கேரளாவில் அப்படி இருக்கா? அது ஒரு இண்டஸ்ட்ரி சார். மீன் மார்க்கெட்டுக்குள்ளே போய் லைனாக உட்காந்துருக்காங்க பட்டினப்பாக்கத்தில். போய் ஒரு மீன் கடையை வச்சு உட்காரேன் பார்ப்போம். உட்காந்துருவியா நீ? உனக்கு தைரியம் இருக்கா? கோயம்பேடு மார்க்கெட்டில் கடை போட்டு உட்காந்துருவியா நீ? அறுத்து தூக்கி போட்டுருவான். அப்போ எதுக்கலைன்னா அதிகாரம். ஸோ சினிமா வந்து சார் அது வாட்டுக்கு சுதந்திரமாக மாரியப்பன் ஒரு படம் எடுக்கலாம், முனியப்பன் ஒரு படம் எடுக்கலாம், நீங்கள் தம்பி திடீர்னு ஒரு படம் எடுக்கலாம், நான் ஒரு படம் எடுக்கலாம், எனக்கு தெரிஞ்ச ஒரு 25 தேட்டரில் ரிலீஸ் பண்ணிக்கலாம். அண்ணே மார்னிங் ஷோ போடுங்கன்னீங்களா, அண்ணே சாயந்தரம் ஷோ போடுங்கன்னீங்களா, அந்த ரைட்ஸ் எல்லாம் போச்சே. கேள்வி வந்து உங்களை நோக்கியே திரும்பும்ல சார். எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லணும் சார். நியாயம்னு ஒன்று இருக்குல்ல சார். நீங்கள் நியாயம்னு வந்துருச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் நியாயம்னு வந்துருச்சுன்னா நியாயம் சார். நீங்கள் எதை அதிகமாக செய்கிறீர்களோ அதுதான் சார் உங்கள் அழிவுக்கு காரணமாக இருக்கும். அது எவனாக இருந்தாலும் சரி சார். நீங்கள் ஏதாச்சும் ஒன்று சிகரெட் அதிகமாக பிடிச்சிங்கன்னா அதனால தான் சாவீங்க. தண்ணி அதிகமாக அடிச்சிங்கன்னா அதனால தான் சாவீங்க. எனக்கு கெட்ட வழக்கமே இல்லை, ஆனால் சோறு நிறையாத்துனா அதனால தான் சாவீங்க. சார் இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல அதிகாரத்தில் இருக்கிறோம். பெரிய அங்கே உழைப்பதற்கும் தேவையும் இருக்குது, பெரிய வாய்ப்பும் இருக்குது. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அதில் வளர்ச்சியும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜோனில் இருக்கவங்கள சொல்கிறோம். அதையும் தாண்டி இன்னொரு ஏரியாவிலையும் வந்து அதை ஆக்குப்பை நினைக்கக்கூடிய மென்டாலிட்டியை எப்படி புரிஞ்சுக்கிறது? நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமல் நடப்பது, நிறைய விஷயங்கள் அதன் மேலே இருக்கக்கூடிய அதிகபட்ச ஆசையில் நடப்பது, நிறைய விஷயங்கள் அதுதான் தொழிலாக இருக்கும். நம்ம வேறு வேலைக்கு போயிருப்போம். போனதுனால அந்த தொழிலை விட்டுவிடக்கூடாது என்று செய்வது இப்படி தான் சார் இருக்கும். பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் 2 கண்களும் முழித்திருக்கும் போதே தவறு நடக்குது சார். ஓகேங்களா? கொஞ்சம் லைட்டாக வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த பக்கம் திரும்பினா தவறு மட்டும்தான் சார் நடக்கும். பட் சினிமா சார், நான் என்ன பண்ணுவேன், சினிமா வந்து ஒரு சவலப்பில்லை சார். அது கலைங்கிறதே யார் பெருசாக யோசிக்காதவங்க இருக்கிற இடம் சார். அது கலை மட்டும்தான். ரொம்ப எமோஷனல்ஸ் இருப்பான். படால்னு முடிவு எடுக்கிறவன், திடீர்னு கோவப்படுறவன், அவன் பூரா சார் ஒரு பெரிய கோடீஸ்வரன் இருப்பான் சார். அவன் கடினமாக வெவ்வேறு விதமான எண்ணங்களை போட்டு பணம் சம்பாதித்திருப்பான். ஆனால் அவனுக்கு சினிமா இருக்கணும்னு இருக்கும். அங்கே மட்டும் குழந்தையா மாறிடுவான். சினிமா வந்து டோட்டலாக சார் இது கிரிமினல்ஸ்க்கான இடம் இல்லை சார். ஓகே ஓகே. இது ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்றது, நீங்க ஒரு தடவை வடபழனி வாங்க சார். ஒரு டீக்கெட்டில் வந்து சினிமா பேசுனீங்கன்னா ஒரு கசங்கின சட்டை போட்டு ஒரு ஒல்லி உருவத்துல சார் என்ற ஒரு கதை இருக்கு கேட்குறீங்களான்னு சொல்றவன் லட்சக்கணக்கான பேர் சுத்திட்டு இருக்கான். அவன் தான் சார் சினிமா. அவனோட தான் இது. இங்கெல்லாம் வந்து வியாபாரம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது சார். சினிமா வந்து வியாபாரத்துக்கான தலைமை இல்லை சார். சினிமா வந்து ரொம்ப சுதந்திரமா அவனுடைய கற்பனையை சார் எல்லா திரைப்படங்களும் ஒரே மாதிரியா சார் இருக்கு இல்லையே. ஒருத்தன் தன் வாழ்க்கையை கொண்டாந்து படமா எடுக்கிறான். ரஞ்சித் அவன் வாழ்க்கையை படமா எடுக்கிறான். மாரி செல்வராஜ் அவர் வாழ்க்கையை எடுக்கிறார். சிவா தன் கற்பனை எடுக்கிறார். சங்கர் அவர் கற்பனை எடுக்கிறாருன்னா அவன் கற்பனைகளையும் பார்த்ததையும் பக்கத்து வீட்டில் நடந்த எதிர்த்து வீட்டில் நடந்த அத்தனை கற்பனைகளையும் கொண்டாந்து கொட்டுறான். ஆனால் வியாபாரி ஒருத்தனா தான் இருக்கணுமா என்ன? கரெக்ட். நல்ல கேள்வி. இவ்வளோ வருஷம் நடிக்கிறோம், நிறைய விதமான ரோல் பண்ணியாச்சு. சினிமா நடிக்கணுங்கிற ஒரு கனவோட வந்தோம் இல்லை என்னென்னோ அந்த சினிமா நம்மளை எங்கெங்கேயோ கொண்டு நகர்த்திட்டு போகுதில்ல.
இன்னைக்கு திரும்பி பார்க்கும் பொழுது இது எப்படி ஒரு மேஜிக் மாதிரி இருக்கா இல்ல நம்ம உழைப்பால் கிடைத்த பலன் மாதிரி தோணுதா, என்ன தோணுது? இல்லை சார், பெருசா இங்க எதுவும் பண்ணிட்டதா தோணலை சார். ஓகே. நடிகனா முழுமை அடைஞ்சிட்டியான்னு கேட்டா நான் வந்து 10% கூட சொல்ல மாட்டேன். ஓ டைரக்டரா முழுமை அடைஞ்சிருந்தா சாரி 0. நான் அதுல இன்னும் ஒரு ஸ்டெப்ஸ் கூட நான் தொடலை அப்படின்னு ஒத்துப்பேன். இன்னமும் நீங்க ஒரு சினிமால நீ எந்த ஏரியால நீ வந்து பயங்கர திருப்தி அடைஞ்ச அப்படின்னு என்ன கூப்பிட்டு கேட்டீங்கன்னா இல்லைன்னு தான் சார். ஓ ஓகே. எனக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அப்போ இன்னும் இதையும் தாண்டி என்ன மாதிரியான இல்லை சார், அப்போ கதாபாத்திரம்? நம்ம கற்பனைகள் எதுவுமே நடக்கலைன்னு இருக்கும். நம்ம நினைச்சது எதுவுமே நடக்கல, அது ஏதோ நடந்ததுல நம்ம இருக்கோம், அவ்வளவுதான். எல்லா ஏரியாலும் இருக்கும். ஆமா சார், ஏதோ நடக்குது இல்லையா அட் ப்ரெசென்ட், அதுக்கு நம்ம அடாப்ட் ஆகி போறோமே தவிர நம்ம எதை ஃபாலோ பண்ணி வந்திருப்போம். ஒரு நஸ்ருதீன் ஷா, ஒரு ஒரு ஓம் பூரி அவங்களுடைய திரைப்படங்கள், ஒரு துரோக்கால் மாதிரி திரைப்படங்கள் அங்கே தான் ஈர்க்கப்பட்டிருந்திருப்போம். இப்போ வெளிநாடு குரோசோவாவுடைய திரைப்படங்கள் பார்த்து வியந்திருப்போம். நமக்கு மெட்டல் ஜாக்கெட் மாதிரியான படங்கள் எடுக்கணும்னு ஆசையாக இருந்திருக்கும். இதுதான் சார் நம்மளுடைய எண்ணமாக இருந்திருக்கும். இப்போ என்னன்னா ஒன்று சார், இப்போ சொல்கிறேன்னு வச்சுங்களேன், இப்போ வந்து கையில் ஒரு இரும்பு பெட்டி, கீழே வெள்ளை வேஷ்டி, மேலே மஞ்சள் சட்டை, ஒரு கிராமத்துலேருந்து கிளம்பி வந்தவன். ஸோ இந்த வெளி விஷனுக்கு கொடுக்கப்படக்கூடிய மரியாதை இருக்கு இல்லையா, அந்த பெட்டிக்குள்ளே உள்ளே பார்த்தீங்கன்னா சிட்னி ஷெல்லனோட நாவல் இருந்திருக்கும். நீங்கள் பெட்டி வெளியே இரும்பு தானே. ஸோ அவனுக்கான வசதி தான் வெளியில் இருக்குது, ஆனால் அவனுடைய அறிவு உள்ளே இருக்குது. இங்கே யாரும் அதை பார்க்க மாட்டாங்க. இல்லை சார், இப்போ நீங்கள் வந்து ஓம்பூரி மாதிரி ஆகணும், அஸ்வின் சார் மாதிரி ஆகணும், இன்டர்வியூ ஆரம்பிச்சது அதுதான் இல்லையா, அங்கேருந்து ஆரம்பிச்சோம். அப்படி ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய நடிகர் இன்னுமே சினிமா நடிகனா ஒரு 10% கூட என்னால் பண்ணலை அப்படின்னு திருப்தி இல்லாமல் இருக்கீங்கன்னு சொல்றீங்க. அப்போ நீங்கள் டைரக்டர் ஆகும்பொழுது அந்த மாதிரி நீங்களே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு படம் நீங்க பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி ஒரு ரோலை தானே எடுத்து அந்த மாதிரி ஒரு கதையை தானே சூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணணும். சார், நம்ம முதல்ல டைரக்ஷன் பண்ணணும்னு போகும்போது ஒருத்தரை நம்ம ஏமாத்தவே விரும்பலை. நான் முதல்ல போயிட்டு கதை சொல்லும்போது 3.5 கோடி ரூபா பட்ஜெட் கொடுத்துட்டு சில ஆர்டிஸ்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணோம். அப்போ நான் சொன்னேன், கனி மேடம், நான் சொன்னேன் சார், இது கதை படம், கருத்தெல்லாம் சொல்கிறோம், இந்த படம் ஓடாது, தேவையில்லாத உங்களுக்கு 3.5 கோடி லாஸ் ஆயிரும் சார். ஐயோ, நான் என்ன பண்ணணுன்னாரு, ஒரு ரூபாய்க்கு இந்த படத்தை எடுப்போம் சார் அப்படின்னு நானே தான் என்னை சுருக்கிக்கிட்டேன். அப்புறம் ரூபாய்க்கா உன்னால் எடுக்க முடியாதுன்னாரு அந்த ப்ரொடியூசர். எடுக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இதில் யார் நடிப்பா அப்படின்னோடனே, இந்த படத்தை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதே ஸ்ரீராம் தான் அந்த ப்ரொடியூசர். சார் இவர் நடிப்பார். இல்லை இது கதை கொஞ்சம் பெருசாக இருக்குது, இவர் எப்படி அவர் நடிப்பார் சார் அப்படின்னு எல்லாம் நியூஸ் வைஸாக போட்டு ஒரு ரூபாய்க்கு அந்த படத்தை எடுத்தோம். அந்த படம் நான் சொன்னது எல்லாமே நடந்துச்சு சார். உலகளாவிய விருதுகள் வாங்கும். டொரண்டோ ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லேருந்து சென்னை இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், கோவா இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லேருந்து லாஸ்ட்டாக சைமா வரைக்கும் எல்லா விருதுகளும் எல்லாருமே நல்ல படம்னு சொல்லுவாங்க வாங்கினோம். ஸோ அவ்வளவுதான் சார் அந்த படம். அந்த ப்ரொடியூசருக்கு 3.5 கோடி எங்கே இருக்கு, 1 கோடி எங்கே இருக்கு? எவ்வளோ சார் லாபம் வந்துச்சு அந்த படத்துக்கு? போட காசு எடுத்துடலாம். ஓகே ஓகே. ஆமாம் சார், உங்களுக்கு சேட்டலைட்டு ஓடிடி தியேட்டர்கள் வராது. தியேட்டர்கள் தானே வராது. என்ன சார் தியேட்டர்கள் வரணும்னா சார், நான் இப்போ சொன்ன அரசியல், அந்த அரசியல் நம்மளால பண்ண முடியாது. அதுக்கு ஒரு பெரிய ஆல்ரெடி இவங்க படம் வந்தாவே ஓடுங்கிற ஒரு பிராண்ட் இருக்கும். அந்த பிராண்ட்லாம் நமக்கு கிடைக்காது, சின்ன படத்துக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குல்ல சார், அதனால அதெல்லாம் வராது. பட் ஆனால் இது வந்துச்சு, இதெல்லாம் வந்துச்சு, விருதுகள்லாம் வந்துச்சு. இப்போ இந்த ஸ்டேட் அவார்டு வரும், ஸ்டேட் அவார்டு மூலமாக மானியம் வரும் 7 லட்ச ரூபா. அந்த படம் ரெக்கவர் ஆகிடும் சார். பட் அது படம் ரிட்டர்ன் வராது. இப்போ சார் போய் கதை சொல்லும் போதும் நான் சொல்கிறேன், ஒரு 2-3 கதை சொல்கிறேன், ஒரு கதையை சொல்ல, இந்த கதை நாங்கள் திரும்ப அட்வைஸ் தான் பேசுகிறோம். இந்த திரைப்படம் தியேட்டரில் ஓடணும்னா இதுக்கு ஒரு பெரிய வேலை இருக்குது. நீங்கள் சேனல்ஸ், எல்லா சேனல்லையும் ஆட்ஸு, திருமண பக்கம்லாம் கட் அவுட்ஸு, போர்ட்ஸ், நீங்கள் எப்படி பார்த்தா 1.5-2 கோடி ரூபாய் நீங்கள் வந்து பிரிண்டட் இது பப்ளிசிட்டி மட்டும் பண்ணணும். பண்ணிங்கன்னா அந்த படம் வெளியே போகும். நீங்கள் எவ்வளவு படம் எடுக்கிறீங்களோ அதுக்கு அந்த படம் இங்கே வந்து மக்கள்கிட்ட போய் சேராது. எவ்வளோக்கு எவ்வளோ பப்ளிசிட்டி பண்ணுறீங்களோ அங்கே தான் அந்த படம் போய் சேரும். அதில் ரொம்ப தெளிவாக இருந்துங்கன்னு சொல்லி தான் படமே எடுக்கிறோம். ஏன்னா கருத்து சொல்கிற படங்களில் உள்ள பிரச்சனை. இப்போ நீங்கள் இதே வந்துட்டு ஒரு செக்ஸ் படம்னா ஒரு போஸ்டர் போதும், அதுக்கு தனி ஆடியன்ஸ் இருக்காங்க. ஒரு கிரைம் ஜானர், த்ரில்லர் ஜானர்னா அதுக்கு ஒரு போஸ்டர் மினிமம் கேரண்டி இருக்கு. ஒரு ஜானர் ஆட்கள் இருக்கு. ரொம்ப வேணாம், ஒரு அம்மன் வேஷத்தை போட்டு ஒரு இதை வச்சுட்டு கீழே ஏதோ ஒரு சாமி பேரை போட்டு அதுக்கு தனி ஆடியன்ஸ் இருக்கான், அவன்லாம் வந்துருவான். என்ன சார், வெற்றிமாறன் சார் மாதிரியான ஒரு பெரிய ஆளை உள்ள கொண்டு வரும். அண்ட் ரோமியோ பிக்சர்ஸ் மாதிரி ஒரு பெரிய கம்பெனியை ரிலீஸ் பண்ண வைக்கிறோம். ஸோ என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம். பண்ணி பார்த்தாலும் பப்ளிக் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு செட்டப் இருக்குது. இந்த செட்டப்புக்குள்ளே தான் அவங்க இருக்காங்க. அதுக்கான ஒரு பப்ளிசிட்டி. இப்போது ஒரு படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிற கேள்வியே இல்லை சார். படம் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கே வந்து அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த படம் ஃபஸ்ட்டு ஷோ 11 மணிக்கு போகுது, எல்லாம் எழுதி தள்ளுறான். இப்போ நம்மளே அவசரப்பட்டு போய் 1 மணிக்கு போய் படத்தை பார்க்குறோம், தியேட்டரில் உட்கார முடியல. ஆனால் அந்த படம் டெய்லி போடுறான், 20 கோடி சம்பாரிச்சிச்சு,
30 கோடி சம்பாதிச்சிருச்சு, 40 கோடி சம்பாதிச்சிருச்சு, 80 கோடி சம்பாதிச்சிருச்சு. இந்த ஹீரோ படம் இது வரைக்கும் 60 கோடி தாண்டினது இல்லை, இந்த படம் 80 கோடி சம்பாதிச்சிருச்சு அப்படின்றான். இன்னைக்கு நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசரு படம் ஃப்ளாப்பு, நான் மொத்தம் 240 கோடிக்கு எடுத்தேன், 60 கோடி தான் எனக்கு ரிட்டர்ன் வந்துச்சு, பண்ண பப்ளிசிட்டிலாம் பொய்ன்னு நேற்று ஒரு ப்ரொடியூசர் பேசியிருக்காரு. இந்த மாதிரி எதையாவது ஒரு பொய் சொல்றதுக்கு தான் சினிமா பயன்படுதே தவிர நல்ல கருத்துக்களை கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்குலாம் இப்போ சினிமா பயன்படலை. பெய்ட் ப்ரொமோஷன் பயங்கரமா நடக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. ட்ரெய்லர் வந்ததுமே உட்கார்ந்து எழுதுறாங்க, இந்த குரூ தான் அடுத்த சினிமாவே காப்பாற்ற போற ரேஞ்சுக்கெல்லாம் எழுதுற சில படங்களை பார்த்துருக்கேன். உள்ள போய் ஆமா, அந்த ஒரு கல்ச்சர் இருக்குல்ல, ரெண்டு விதமான இருக்கு சார். இப்போ என்னோட படத்தை பாசிட்டிவ் பெய்ட் ப்ரொமோஷன் பண்றது கூட நம்ம ஒத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட் எடுத்து நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டோம், நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு தான் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே. இந்த பாசிட்டிவ் பெய்ட் ப்ரொமோஷன் ஒன்று எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்ல, நல்லா தான் இருக்க போலே அப்படிங்கிற சில படங்கள் ஓடுது. தெலுங்கு படங்கள் நீங்க சொன்னீங்களா, அப்படிதான் எங்க போய் பார்த்துட்டு ஓட 1400 1600 2000 கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. வாட்டு போயிட்டு இருக்கு. 1000 கோடி தான் வந்து நிப்பான் போல. 10ல தான் நீ 10,000 கோடி. அமெரிக்கால கடைசியா இப்ப வந்து இப்பதான் இவர் பார்த்தாரு, இப்போ பேர் என்ன பார்த்துட்டு நல்லா இருக்குனாரு, அதோட 10,000 கோடி முடிப்பாங்க. ஸோ அப்படி ஒரு கல்ச்சர் நடக்குது. சரி, எனிவேஸ் அது பாசிட்டிவ் ப்ரொமோஷன் பண்ணிட்டு போறீங்க, உங்க ப்ராடக்ட்டை விற்கிறீங்க. பட் அட் த சேம் டைம் நெகட்டிவ் ப்ரொமோஷன் பயங்கரமாக நடக்குது. முன்னாடி இப்போ எப்படி நம்ம முன்னாடி பேசின மாதிரி ரிவ்யூவர்ஸ் வந்து எனக்கு படம் பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றதை தாண்டி இன்னைக்கு பெய்டாவே ஒரு பெரிய நெகட்டிவ் ப்ரொமோஷன் நடக்கிறத புரிஞ்சிக்க முடியுது. நமக்கு தெரியாது பெய்டானா நீ பார்த்தியான்னு கேட்டால் நம்ம போய் காசு கொடுத்ததை பார்த்துருக்க மாட்டோம். பட் நமக்கு தெரியும்ல அந்த ஆறால என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? இதுவும் நடக்குது. இந்த ப்ரொமோஷன், பெய்ட் ப்ரொமோஷன், அது பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். இது எவ்வளோ டேஞ்சர்னு நினைக்கிறீங்க சார்? டேஞ்சரா முடிஞ்சிருச்சு சார் சினிமா. ஆல்மோஸ்ட் சினிமாவில் வந்துட்டு நான் இவர் விஷால் சார் வந்து 2 கோடி ரூபாய்க்கு கீழே படம் எடுக்கலாம் சினிமா வராதிங்கன்னு சொன்னப்போ நான் தான் எதிர்த்து குரல் கொடுத்தேன். அதுக்கு நான் இப்போ வருத்தப்படுறேன் ஆக்சுவலாக. என்னன்னா அந்த 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 ப்ரொடியூசர்ஸ் நல்ல படமே எடுத்தால் கூட அந்த 2 கோடிக்கு அப்புறம் 2 கோடி ரூபா ப்ரமோஷன் போக்குவரத்தெல்லாம் செலவு பண்ணால் தான் மக்களை கொண்டே சேர்க்க. அப்புறம் இன்னொன்று மக்களுடைய மனநிலை ஒன்று சொல்லிடுறேன் சார், இது சொல்லிட்டு அவங்களுக்கு இது எல்லாமே புரிஞ்சிடும். இப்போ இது இன்னைக்கு டேட் இப்போ ஜான்வரி இல்லையா? ஜான்வரியில் இன்னைக்கு வந்து டேட் ஆஃப் ஓகே, இந்த மந்த் முடிய போகுது. பிப்ரவரியில் இந்த படம் வருதுன்னு ஃபிக்ஸ் ஆகிட்டான். இப்போ உங்களுக்கு தெரியும் என்ன படம்னு. இப்போ அந்த குடும்பஸ்தர்கள் இருக்கான்ல, அவன் எப்படியும் 2 பிள்ளையும் அப்பா ஒரு படம் வருது நான் படம் பார்க்கணும்னு சொல்லிடும். நான் சொல்கிறது இன்னும் 15 நாள் டைம் இருக்குது. 15 நாள் ஏன் இவன் தியேட்டருக்கு போக மாட்டாங்கிறது சொல்லிடுறேன். ஏற்கனவே 15 நாளைக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு சார். அவன் பாக்கெட்லேருந்து 5000 ரூபா போட்டு குடும்பத்தோட படம் பார்த்துட்டான். அதுவும் அந்த பெரிய நிறுவனம் தான் ரிலீஸ் பண்ணிச்சு, அது ஒரு பெரிய ஹீரோ, ஓகேங்களா? அவன் ஒரு 200 கோடி எடுத்துகிட்டு போயிட்டான். இங்கேருந்து ஒரு 30 நாள் இருக்குது. நான் அந்த வருஷத்தில் ஒரு 30 நாள் சொல்கிறேன், அப்புறம் 12-30 நாளும் உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ அடுத்து அவங்களே வராங்க, அவங்களே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க, அவங்களே எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ இங்கே வரும்போது இங்கே இப்போ படத்தை ரிலீஸ் பண்ணுறான். இந்த 5000 கொடுத்தான் பாருங்க அந்த ஃபேமிலி மெம்பர். அவன் இங்கே படையில் படங்கள்லாம் போகக்கூடாது 5000, ஏன்னா அவன் 15,000 20,000 சம்பாதிப்பான். இப்போ பாப்கார்னே 600 ரூபாய்க்கு இது பார்த்துக்கன்னு மிரட்டி வச்சுருப்பான் பிள்ளைகளெல்லாம். இப்போ ஆல்ரெடி அந்த படம் ஓப்பன் பண்ணோடனே டிக்கெட்டை புக் பண்ணிடுவான். அந்த படம் ஒரு 3 வாரம் போகும். அந்த மாதத்தினுடைய 15 நாட்கள் அதை எடுத்துரும். இந்த 30 நாளுக்கு நடுவில் அந்த படங்களுடைய நிலை, இவன் வரமாட்டான் சார் தியேட்டருக்கு. ஆமாம், அடுத்த படத்தை ரெடி ஆகணும், பட்ஜெட் ரெடி பண்ணணும். அந்த படம் ரிலீஸ் ஆச்சா, அந்த ஸ்டார் ஒரு 400, அந்த ஸ்டாருக்கு ஒரு ஐடியா இருக்கும், எப்போ அந்த படம் ஒரு 2000 கோடி ஓடுனதா சொல்லுங்கடான்னு. அப்போ அதை வச்சுக்குவாங்க சார். ஒரு மாதத்துக்கு ஃபுல்லாக அது போயிட்டு இருக்கும். அவருடைய திரைப்படத்திலே தான் அதிகம், வெளிநாடுகளிலே தான் மிகப்பெரிய வெற்றி. இப்போ ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா தியேட்டரில் 2 பேர் கூட உட்காந்துருக்க மாட்டான். ஆஸ்திரேலியாவில் 500 நாள் ஓடிய படம்பான். இது எல்லாமே போய் இப்போ இங்கே இருந்து 30 நாள் கழிச்சு இன்னொரு படத்தை அதே நிறுவனம் வச்சிருக்கும். இந்த 30 நாள் வர சின்ன படம் ஓடாது. இது என்ன சார் இதெல்லாம்? மிடில் கிளாஸ் ஃபேமிலி மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் தியேட்டருக்கு போக முடியும், அதுவே அதிகம். அந்த ஒரு வாட்டிக்கான படத்தையும் நம்ம வச்சிருக்கோம் கையில. முடிஞ்சு போச்சா சினிமா? முடிஞ்சு போச்சா? இந்த 30 நாள் இடையில எதுக்கு அது? இப்போ நீங்க யாருக்கு பயன்படும்? இப்போ நீங்க ஆரம்பத்தில் சொன்னீங்கல்ல, நான் ஒரு இஷ்யூ சொல்லும் போது இஷ்யூ மட்டும் சொல்ல மாட்டேன், அதுக்கான சொல்யூஷனே சொல்லுவேன்னு சொன்னீங்கல்ல. அப்போ இதுக்கான சொல்யூஷன் என்ன சார்? சினிமா முழுமையாக ப்ரொடியூசர்ஸ் கையில் இருக்கணும் சார். ஒவ்வொரு தனிப்பட்ட ப்ரொடியூசரும் அவன் எனக்கு இந்த தேட்டர் வேணும்னு கேட்கக்கூடிய திராணியையும் தைரியத்தையும் அரசு கொடுக்கணும் சார். நீ என்ன வேணா பண்ணிக்க. மோனோபோலியா நான் தான் பண்ணுவேன் நீ தான் பண்ணுவேங்கலாம் கிடையாது. அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க சார் 10ஆம் பஸ்ஸில், இல்லை இன்னைக்கு ஒன்று பண்ணணும்னா இவங்கெல்லாம் இருந்தால் தானே பண்ண முடியும். எவன் வேணும் எதை பண்ணுறதுக்கு? எவன் வேணும்? இந்த உலகத்தில் பிறந்து நீ வாழ்ந்து என்னத்தை கிழிக்க போகிற? எந்திரிச்சு போய் போல்டாக நின்று ஒரு விஷயத்த பண்ண தெரியாது நீ எவன் பின்னாடி ஓட போகிற? நீ என்னத்துக்கு படம் எடுக்க வர? போய் கேளுவோம் தேட்டர்ஸை. தேட்டர்ஸ்கிட்டையும் அது இருக்கணும். ஆமாம். இப்போ சார் முன்னாடியெல்லாம் வந்துட்டு ஏவிஎம்மில் ஒரு படம் பூஜை போடுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் மஞ்சள் பையில் பணம் எடுத்துகிட்டு வந்து அவங்க கொடுத்த காசில் தான் அவங்க படமே எடுப்பாங்க. அப்படி தானே இருந்துச்சு.
எங்கே ப்ரிவியூ பார்த்து படம் வாங்கினா அப்படிதான். சினிமா என்பது அவ்வளோ ஆரோக்கியமாக தானே இருந்தது. இன்னைக்கு ஒரு படத்தை எடுத்துட்டு இல்லை இது இவங்க ரிலீஸ் பண்ணால் தான் அந்த படம் ஓடும், இல்லை இது இவங்கள என்ன சார் யார் ரிலீஸ் பண்ணாலும் உடனே ப்ராப்பரா ப்ரோமோட் பண்ண வேண்டியது இருக்கு, அதை பண்ணிக்கிட்டா போதும் சார். நீங்க சினிமா எடுக்க வரும்போதே ப்ரொமோஷன்லேருந்து எல்லாத்துக்கும் ரெடி ஆக வேண்டியது தானே சார். நீங்க ஒரு இந்த ஹோட்டலை கட்டி வச்சிருக்கீங்க, கட்டி வச்சுட்டு இல்லை இந்த ஹோட்டலில் வந்து நான் கட்டிடுவேன் அவர் நடத்துவார்னா அதுக்கு எதுக்கு சார் ஹோட்டல் கட்டுறீங்க? நீங்க ஹோட்டலில் கட்டினா இதுக்கு என்னென்னலாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, இதை எப்படி நான் நடத்தணும், இதை எப்படி சம்பாதிக்கணுங்கிற நாலேஜ் எல்லாம் நான் எதுக்கு ஹோட்டல் கட்டணும்? கரெக்ட் இல்லைங்களா? வேற அளவுக்கு கூட நடத்தலாம், ஆனா எனக்கு நாலேஜ் இருக்கணும். அவ்வளவுதானே சார். அது இல்லாம எதுக்கு வர்றீங்கன்னு ப்ரொடியூசர்ஸ் கையில போகணும். இது ஆக்சுவலி ஒரு பாயிண்ட் கூட இல்ல, ப்ரொடியூசர்ஸ்க்கு இந்த புரிதல் வேணும், தியேட்டர்ஸ் ஓனர்ஸ்க்கு புரிதல் வேணும் சார். இது வரைக்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும் தியேட்டர்ஸ்க்குமாக இருந்த சினிமா சார் அது. ப்ரொடியூசர்ஸ், தியேட்டர்ஸ், இன் பிட்வீன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். சார் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் போய் பேசி பாருங்க சார். நீங்க நான் இந்த இடத்துல உட்கார வச்சு ஒரு 4 டிஸ்ட்ரிபியூட்டர் உட்கார வச்சு நீங்க சினிமாவில் என்ன நடந்திருக்குன்னு எடுத்து ஒரே ஒரு இன்டர்வியூ எடுங்க. வரை யாரும் எடுத்ததில்லை. எடுத்து மட்டும் பாருங்க. நீங்க தேட்டர் உள்ள திருப்பூர் சுப்பிரமணியம் சார் மாதிரி ஆட்கள் பேசுறாங்க. நீங்க தயவு செஞ்சு அவங்க முகமெல்லாம் தெரிய தேவையில்லை. ஒரு 5 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை உட்கார வச்சு என்ன நடக்குதுன்னு கேளுங்க. புட்டு வைப்பாங்க சார். டிஸ்ட்ரிபியூட்டர் அவன் குடும்பம் நடத்துறாங்களா சார்? தியேட்டருக்காரன் குடும்பம் நடத்துறாங்களா சார்? டிக்கெட் நடத்துறவங்க குடும்பம் நடத்துறாங்களா சார்? படம் எடுக்கிறவங்க சார் எல்லாருக்கும் ஃபேமிலி இருக்கு சார். அவன் எல்லாம் அதை நம்பி தான் சார். ஒருத்தன் குறைந்தபட்சம் 5 வருஷம் ஒரு தொழில் இருந்தாவே 6வது வருஷம் தொழில் மறந்து போயிடும். அவன் அந்த தொழில் மட்டும்தான் தெரியும். அப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவான் சார்? இனிமே அவன் அந்த தொழில் மட்டும்தான் சார் தெரியும். தியேட்டருக்காரனுக்கு அந்த தொழில் மட்டும்தான் தெரியும். ப்ரொடியூசர்ஸ் ஒரு பணக்காரன் வருவான், ஒரு பணக்காரன் போவான், ஒரு பணக்காரன் வருவான், ஒரு பணக்காரன் போவான். நீங்கள் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுலையும் இங்கே ஒன்றும் இல்லை. இடையில நிறைய வேலைக்காரன் இருக்கான் சார், நிறைய தொழிலாளி இருக்கான். அந்த தொழிலாளி பற்றி தான் நம்ம கவலைப்படணும். நான் என்ன கேட்குறேன், ஒரு 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 படம் தான் வரும், இது மட்டும்தான் ஓடும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய கீழே சின்ன திரைப்படம் சார். ஒரு ஒரு கடலில் திமிங்கலம் வாழணும்னாலும் சின்ன மீனை தின்று தான் அது வாழணும். நீங்கள் கடலில் சின்ன மீனே வாழக்கூடாதுன்னா திமிங்கலம் செத்து போயிடும் சார். அதானே உங்களுக்கு இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கு. பெரிய மீன்கள்லாம் அடுத்து சின்ன மீன், அடுத்து சின்ன மீன், அடுத்த சின்ன மீன், இத்தனையோண்டு சின்ன மீனே அதோட சின்ன மீனை சாப்பிடும். ஒரு ரஷ்ய சிறுகதே இருக்குது. இதுதானே சார் உண்மை, இதுதானே சார் இயற்கை. ஸோ நீங்கள் இல்லை சின்ன மீன் இல்லாத கடலாக இது இருக்கட்டும். வெறும் திமிங்கலம் நாங்கள் 4 பேர் எப்படி இருப்ப, நீ எவ்வளோ நாளைக்கு இருப்ப, மொத்தமாக மூட்டு போக வேண்டியது. அப்புறம் நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. ஃபைனலாக இப்போ அடுத்தது ஆக்டரா என்னென்ன ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு சார்? முதல்ல உங்களை எல்லாம் எப்படி நடிக்க கூப்பிடுறாங்கன்னு கேளுங்க. இவ்வளவு பேசுறிய எடுக்கிறது பூரா கார்பரேட் பிலிம்ஸ், ஒன்று எப்படி நடிக்க கூப்பிடுறான்னு கேளுங்க. அது எப்படி தெரியாம கூப்பிடுறாங்க. ஸோ அதனால அடுத்த ப்ராஜெக்ட் லிங்கம்னு ஒரு வெப் சீரிஸ் வருது சார். அது ரொம்ப முக்கியமான வெப் சீரிஸ். நான் சொன்னேன் இல்லையா, பெரிய திருப்தி இல்லை சினிமாக்கள்ங்கிற, அதில் எனக்கு கொஞ்சம் திருப்தி கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட், நல்ல ப்ராஜெக்ட் அது. அது இல்லாமல் திரைப்படங்கள் அடுத்து இயக்குறதுக்கு எழுதிக்கிட்டு தான் சார் இருக்கேன். நிறைய நேரங்கள் எழுத்துக்கு தான் பயன்படுத்துகிறேன். ஸோ ரொம்ப சீக்கிரமே அடுத்த படத்தை இப்போ இந்த 2 படமே ஒரு சீரியஸான தளத்தில் இருந்த படம், கன்னிமாடம் சார் 2மே. அடுத்த படமும் கிட்டத்தட்ட அந்த டோனில் தான் எடுக்கிறீங்களா சார்? ஆனால் நம்ம ஒரு பிரச்சனையை பேசுவோம் சார். இங்கே நிறைய பிரச்சனை இருக்குது தானே, அதை நம்ம எதையாவது ஒன்று பேசி தானே ஆகணும். ஸோ அதனால வாட்டர் பொலிட்டிக்ஸ் பேசுகிறேன் அடுத்து. ஆமாம், வாட்டர் பொலிட்டிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பேசுகிறோம். பட் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸோட அது நல்ல கமெண்ட். சாதாரண நம்ம ரொம்ப ரொம்ப எனக்கு இப்போ சமீபத்தில் வந்த லப்பர் பந்து என்ன ரொம்ப கவர்ந்த திரைப்படம். என்னன்னா பேசுனது பெரிய பிரச்சனை, அந்த பிரச்சனையை ரொம்ப அழகாக சொல்லுவாங்கள்ல வாழைப்பழத்தில், அது மாதிரி பண்ணி கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மெத்தடில் தான் இருக்குது அந்த படம். ஸோ நம்ம அந்த மாதிரியே ஒரு படம் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கான எழுத்து வேலைகள் நடிக்கிற படங்கள் அது வந்துட்டு தான் இருக்கு ஒரு ஃப்ளோவில். பட் ஒரு விஷயம் சொன்னீங்க ஆரம்பத்தில், நீங்கள் அடுத்தது வந்தா கூட எனக்கான ரோல் கிடைக்கிற மாதிரி நான் ஒரு வேலையை செஞ்சு வச்சிருக்கீங்க. அது ரொம்ப நாள் சினிமாவில் இருப்பது வந்து எழுதும்போது சார் எந்தெந்த முகம்லாம் ஞாபகம் வருதோ அதில் எழுதுவாங்க. இப்போ வந்து ஒரு 100 பேர் கதை எழுதிட்டு இருக்காங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 50 பேர் போஸ்டர் கட்டுன்னு எழுதிடுவாங்க. ஏன்னா தி யூஸ்ட். இல்லை, எனக்கு இது புரியவே இல்லை. நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு 10% கூட திருப்தி இல்லைன்ட்டு, ஆனால் வந்தாலும் நான் இருப்பேன்றீங்க 50 பேர். அது நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒன்றும் இல்லை சார். இங்கே வந்து என் இண்டிவிஜுவல் திருப்தியை பற்றி நான் கவலைப்பட்டேன்னா உங்கள் படத்தில் நடிக்க முடியாது. ஸோ நான் உங்களை திருப்திப்படுத்துறது தான் நான் ஒரு நடிகனாக என் வேலை. நான் ஒரு நாள் தான் நடித்தேன். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், நீங்கள் நினச்ச மாதிரி இருந்தா ஐயோ நான் நினச்ச மாதிரி இருந்தது எனக்கு போதும், ஐம் ஸோ ஹாப்பி அபவுட். பட் நீங்கள் என்ன கேளுங்க, நீங்கள் நினச்ச மாதிரி இருந்ததுன்னா இல்லை, இந்த பதில் அவங்களுக்கு தேவையில்லையே. கரெக்ட். சூப்பர் சார். நிறைய விஷயங்கள் பேச ரொம்ப டீடைல் இன்டர்வியூ, ரொம்ப அற்புதமான இன்டர்வியூவாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். One-step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.